எருமையும் குரங்கும். ஒரு காட்டுல நிறைய விலங்குகள் ஒன்னா வசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல எருமை ஒன்றும் இருந்தது. அது பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். அதனால அந்த எருமையை பார்த்து மற்ற எல்லா விலங்குகளும் பயப்படும். ஆனா அந்த எருமை ரொம்ப சாதுவானது. யாரையும் அது கஷ்டப்படுத்தாது. அந்த காட்டுல குரங்கு ஒன்று இருந்தது. அந்த குரங்கு இந்த எருமையை எப்போதும் கேலி செஞ்சுக்கிட்டும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டும் இருக்கும். இத ஒரு சிட்டுக்குருவி ஒரு நாள் பார்த்தது. உடனே அது எருமை கிட்ட கேட்டது, அது உன்னை இவ்வளவு தொந்தரவு செய்கிறதே, நீ அதை பதிலுக்கு எதுவும் செய்யாமல் இப்படி அமைதியாக இருந்தால் மீண்டும் மீண்டும் குரங்கு தன் வேலையை காட்டிக் கொண்டுதான் இருக்கும். எனவே ஏதாவது செய் அப்படின்னு அறிவுரை சொன்னுச்சு. ஆனா அதுக்கு அந்த எருமை சொன்னுச்சு, என்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. அது செய்யும் தவறுக்கு அதுவே ஒரு நாள் வருத்தப்படும் அப்படின்னு பொறுமையா சொன்னுச்சு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த எருமை ஒரு இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அதனோட சகோதரி வருவதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டது. அவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தன் சகோதரி கிட்ட அந்த எருமை சொன்னது, அக்கா, நீ இங்கேயே ஓய்வெடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த சமயம் குரங்கு அந்த பக்கமா வந்தது. ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த அந்த எருமை மாட்டை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுது. அந்த குரங்குக்கு இது வேற எருமை மாடு அப்படின்னு தெரியாது. அது மேலே ஏறி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுது. மேலும் அந்த எருமையை பார்த்து, நீ ஒரு முட்டாள், உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னது. இதை கேட்ட அந்த எருமைக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. இந்த எருமை தன் தங்க எருமை மாதிரி சாது கிடையாது. உடனே கோபத்தோட அது குரங்கை பார்த்து சொன்னது, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை முட்டாள் என்று கூறுவாய் அப்படின்னு சொல்லி தன் கொம்பால அந்த குரங்கை முட்டுச்சு. அந்த குரங்கும் வலியால துடிச்சுக்கிட்டே அங்கிருந்து ஓடிச்சு. அப்போதான் அது தன் தவற புரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு எல்லா விலங்குகள்கிட்டையும் அன்பா பழக ஆரம்பிச்சது. குறும்பு செய்யறத நிறுத்திக்கிச்சு. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற பாடம் என்ன? அமைதிங்கிறது ஒரு நல்ல பண்பு. ஆனா ஒருத்தங்க பொறுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நாம அவங்கள தொல்லைப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த குரங்குக்கு ஏற்பட்ட கதி தான் நேரும். பொறுமைக்கும் எல்லை உண்டு. Thanks for watching. Please like, share and subscribe.